ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சாக்லேட் ஓவர்லோட் கப் கேக் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபில்லிங்க்கு ப்ளஸ் நம்ம மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் சாக்லேட் கனாஷ் செய்ய போகிறேன். சாக்லேட் கனாஷும் செய்ய போகிறேன், ப்ளஸ் வந்து சாக்லேட் ட்ரஃபிளும் நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது ஒன்றும் இல்லை, ரெண்டுமே மோரார்லெஸ் சேம் தான். ஓகேங்களா? அந்த க்ரீம் வந்து குவான்டிட்டி தான் இதுவாகும். ஓகேங்களா? சாக்லேட் ட்ரஃபிள் நம்ம பண்ணும்போது க்ரீமோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும். சாக்லேட் கனாஷ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே சாக்லேட் சாஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். இது நான் தனியாக உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துருக்கிறத நான் சொல்கிறேன் இப்போது. இது வந்து ஃபஸ்ட்டு சாக்லேட் ஓவர்லோட் கப் கேக் அப்படின்னா என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு அதில் நிறைய சாக்லேட்ஸாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த கப் கேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பேட்டர்லேயும் சாக்லேட்ஸ் இருக்கும், ஃபில்லிங்கில் சாக்லேட்ஸ் இருக்கும், ப்ளஸ் நம்ம பண்ணுற கார்னிஷிங்கில் சாக்லேட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஓவராக சாக்லேட்ஸ் வந்து நிறைய டாமினேட் ஆகி இருக்கிறது எல்லாமே வந்து சாக்லேட் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ இந்த வந்து நான் வந்து டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். டார்க் கோவச்சர் வேணும்னாலும் எடுக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ இது டார்க் காம்பவுண்ட் வந்து நான் 270 கிராம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ 270 கிராமுக்கு நான் வந்து 90 கிராம் வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் பேக் வரும்ல, அது எடுத்துக்கலாம். இல்லை வந்து மில்கி மிஸ்ட்டில் வர்றது எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, நார்மலாக கேக் செய்கிற விப்பிங் க்ரீம் இருந்தாலும் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தான் நார்மலாக சாக்லேட் கனாஷ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் 270 கிராமுக்கு நான் 100 கிராம் வந்து 90 கிராம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஏன் வந்து 1:3 ரேஷியோ. ஓகேங்களா? அதாவது நான் இப்போ எனக்கு வந்து நான் ட்ரஃபிள் செய்யணும். ட்ரஃபிள் செய்யும்போது நான் என்ன பண்ணணும், ட்ரஃபிள்னால் என்னது, சாக்லேட் ட்ரஃபிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அப்படியே பைட் பண்ணி சாப்பிட்றது சாக்லேட் ட்ரஃபிள்ன்றது. ஸோ அந்த சாக்லேட் ட்ரஃபிள் வந்து நான் நல்லா பைட் பண்ணி சாப்பிட்ணுன்னா அது எனக்கு ஒரு கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி கல் மாதிரியும் இருக்கக்கூடாது, சாக்லேட் மாதிரியும் கல்லாகவும் இருக்கக்கூடாது, பட் அதே சமயம் ஸ்மூத்னஸும் இருக்கணும் அதில். ஓகேங்களா? கடிச்சா நல்லா கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். அது பேர் தான் சாக்லேட் ட்ரஃபிள்னு சொல்லுவாங்க. சில சமயம் வந்து சாக்லேட் ஃபட்ஜ் மாதிரி அது சாக்லேட் ட்ரஃபிள். ஆனால் சாக்லேட் ஃபட்ஜுக்கு நம்ம மில்க் மேடு, கண்டென்ஸ்டு மில்க்லாம் யூஸ் பண்ணணும். பட் சாக்லேட் ட்ரஃபிள்னு வரும்போது இதுதான், இந்த 3 தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. பட் இந்த க்ரீமோடைய இது மாறும். இப்போ உங்களுக்கு ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில், ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் பண்ணுறோம், அதுக்கு மேலே போரிங் கன்சிஸ்டன்சினா அதுக்கு மேலே வந்து நம்ம டிப் பண்ணுவோம் இல்லையா, அதாவது ட்ரிப் பண்ணுவோம், அந்த போர் பண்ணுவோம் அந்த சாக்லேட்டை கனாஷை. ஸோ அப்போ வரும்போது இதனோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், ஆப்போசிட் ஆகிடும். இது வந்து 300 கிராம் வந்தால் இது 100 கிராமாக மாறிடும். ஓகேவா? அப்போ தான் வந்து அந்த போரிங், அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து சாக்லேட்டில் போர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பட் இதே சாக்லேட் ட்ரஃபிளாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதனோட குவான்டிட்டி அதிகமாகிடும், இதனோட இது வரும். அப்படியே 1:3 ரேஷியோ வச்சுக்கோங்களேன். ட்ரஃபிள் பண்ணுறீங்கன்னா இது 3 சாக்லேட் டார்க் காம்பவுண்ட் வந்து 3 பகுதியும், ஒரு பகுதி ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கணும். இதே சாக்லேட்டை கனாஷ் அது கூட ரொம்ப லிக்விடாக, ஓகேங்களா, போர் பண்ணுற கன்சிஸ்டன்சி வேணும்னா அப்படியே ஆப்போசிட். டார்க் காம்பவுண்ட் 300க்கு ஃப்ரெஷ் க்ரீம் 300 கிராம் இருந்துச்சுன்னா டார்க் காம்பவுண்ட் 100 கிராம் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ 270 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 150 கிராமுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர்னு வச்சுக்கோங்க. டார்க் காம்பவுண்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் 270 கிராம்ன்றதுனால. ஸோ பட்டர் வந்து ஒரு ஷைனினஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம் தவிர, நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஷைனினஸ், அந்த கனாஷ்க்கு வந்து ஒரு ஷைனினஸ் கொடுக்கும். பட் மற்றபடி அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதே நம்ம டார்க் கோவச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதில் ஆல்ரெடி கொக்கோ பட்டர் இருக்குது, ஓவர் ஷைனினஸ் அதிகமாக தான் இருக்கும் டார்க் கோவச்சரில். ஸோ நான் இப்போ டார்க் காம்பவுண்ட் எடுக்கிறதுனால தான் இந்த பட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ பட்டர் உங்ககிட்ட எனக்கு 1/2 டீஸ்பூன் தான் இருக்குது, வீட்டில் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் தான் இருக்குன்னா தாராளமாக எவ்வளோ இருக்கோ யூஸ் பண்ணுங்கள். இல்லைனாலும் பரவாயில்ல, வெட்டுடலாம், அது ஒன்றும் இது கிடையாது. ஷைனினஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் இது. மெயின் க்ரீமோட ப்ரொபோர்ஷன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து இதை மைக்ரோவேவனில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் நான் மெல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் பட்டர் போட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பட்டரை வந்து, ஏன்னா பட்டர் கம்மியாக இருக்கும், சீக்கிரம் அது வந்து சூடாயிடுச்சுன்னா அப்புறமா அது என்ன ஆகும், கொஞ்சம் பிளாக்காக வர ஆரம்பிச்சிடும். அதனால் இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட இதை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடும் போடலாம், மைக்ரோவேவ் ஓவன்லேயும் நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் எதுக்கு வந்து இது ரெண்டையும் இப்போ ஒன்றா கம்பேர் பண்ணி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, க்ரீமோடைய குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றா ஊற்றி நான் மெல்ட் பண்ணுறேன். இதே க்ரீம் 300 கிராம்ஸ் நான் எடுத்துருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நல்லா ஹீட் பண்ணி அதை எடுத்து 100 கிராம் சாக்லேட்டில் ஊற்றினேன்னா ஈஸியாக மெல்ட் ஆகிடும். வெறும் டைரெக்டாக கூட நம்ம ஸ்டவ்வில் பண்ணலாம். ஓகே? ஸோ இப்போ நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். ஸோ இதை மைக்ரோவேவ் ஓவனில்
மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து மைக்ரோவேவ் ஓவனில் மெல்ட் பண்ணும்போது 30 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மெல்ட் ஆகிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து விஸ்க் பண்ணிட்டு தான் அகைன் வைக்கணும். அப்படியே விட்டீங்க டைரெக்டாக 3 மினிட்ஸ் அப்படியெல்லாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சாக்லேட் வந்து அடியில் ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா தீஞ்சிரும். ஓகேங்களா, அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும். அப்படினால வந்து வெறும் சாக்லேட் மெல்ட் பண்ணாலும் சரி, சாக்லேட் கனாஷ் பண்ணாலும் சரி, 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஓவன்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். டபுள் பாயிலிங் மெத்தடுக்கு அது தேவை கிடையாது, ஏன்னா அது ஜஸ்ட் வந்து அந்த ஹாட் வாட்டர் ஸ்டீம்லேயே தான் வந்து அது மெல்ட் ஆக போகுது. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, இப்போ இதை நான் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து சாக்லேட் ட்ரஃபிள் வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து க்ரீம் வந்து கம்மியாக ஆட் பண்ணதுனால இந்த மாதிரி திக்னஸாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதே வந்து க்ரீம் அதிகமாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ நான் அதுக்கு தான் சொன்னேன், ஒரு ரொம்ப சிம்பிள் 1:3 ரேஷியோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ட்ரஃபிள் பண்ணணும் அப்படின்னா 3% வந்து சாக்லேட்டு, 1% க்ரீம். அதே வந்து போரிங் ஃபார்மில் வேணும், லிக்விடாக நல்லா ஊற்றணும் நீங்கள் நினச்சிங்கன்னா 3% க்ரீமு, 1% டார்க் காம்பவுண்ட், அவ்வளவுதான், வேறு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இனிஷியலாக பிகினராக இருக்கும்போது நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நம்ம இந்த சாக்லேட் ட்ரஃபிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் தான் செட் பண்ணி எடுப்போம். நம்ம செட் பண்ணி எடுத்துட்டோம், இப்போ வெளியில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், வின்டர் சீசன்னா அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாது, அந்த ட்ரஃபிள் வந்து அப்படியே இருக்கும். ஆனால் அதே நீங்கள் சம்மர் சீசனில் ட்ரஃபிள் எடுத்து நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து திரும்ப இந்த கன்சிஸ்டன்சிக்கு அது வர ஆரம்பிச்சிடும், வின்டர் சீசன் இது சம்மர் சீசனுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒருத்தருக்கு சேல் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு போய் சேர்ற வரைக்கும் நமக்கு வந்து அந்த சாக்லேட் ட்ரஃபிள் அந்த பால்ஸ் வந்து அழகாக அப்படியே இருந்தால் தானே நல்லாயிருக்கும், அது ஒழுக ஆரம்பிக்கக்கூடாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் சாக்லேட்டை நம்ம அதிகமாக போட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த மெல்ட் ஆகாமல், ஏன்னா அந்த சாக்லேட் அதிகமாக இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் அந்த கெட்டினஸ் அதிகமாக இருக்கும்போது அது வந்து இதுவாகாது, உங்களுக்கு சீக்கிரம் வந்து அது வந்து மெல்ட் ஆகாது. ஓகேவா, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் நான் என்ன சொல்கிறேனோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ இது இதுவாகிடுச்சு இல்லையா, ஸோ இதை வந்து இது கூட நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டு இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனினஸ் வந்து உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியும் பாருங்கள் பட்டர் போடும்போது. ஓகேங்களா, இதே கோவச்சர்னா நம்ம இந்த பட்டர் போட வேண்டாம், அதில் ஆல்ரெடி பட்டர் இருக்கிறதுனால அது வந்து நீங்கள் வெறும் இது க்ரீமும் அதுவும் போடும்போதே உங்களுக்கு அந்த ஷைனினஸ் நல்லா கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பண்ணுறது ஜஸ்ட்டு கப் கேக் தான். ஓகேங்களா, ஒரு ஃபில்லிங் பண்ண போகிறோம், ஒரு சாக்லேட் ட்ரஃபிள் பண்ண போகிறோம், அது கூட வந்து ஒரு ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை அப்படியே நம்ம பண்ணிட்டா போதும். இதே வந்து நீங்கள் வந்து ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில், அதாவது ஒரு சாக்லேட் ட்ரஃபிள் கேக் செலிப்ரேஷன் கேக் பண்ணுறீங்க, போரிங் கன்சிஸ்டன்சியில் இதை ரெடி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாக்லேட் கனாஷை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து அந்த போரிங் கன்சிஸ்டன்சியே போகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது நல்ல ஒரு ஷைனினஸும் அங்கங்கே லம்ப்ஸ் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே சின்ன சின்ன லம்ப்ஸும் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோவர்ச்சர் பண்ணும்போது நல்லா கோவர்ச்சர் யூஸ் பண்ணிங்கன்னா, நான் இப்போ பண்ண பாருங்கள், நார்மலாக டார்க் காம்பவுண்ட் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். ஓவராக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கொக்கோ பட்டர் பிரிய ஆரம்பிச்சிடும், மீன்ஸ் வந்து திரியாக ஆகும். அப்போ உங்களுக்கே தெரியும் இது வந்து தப்பாக போயிருக்குன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நான் ஒரு 3 பகுதியாக நான் வந்து பிரித்து வச்சுக்கிறேன். மிச்சம் பேலன்ஸ் இருந்தாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து நான் சாக்லேட் ட்ரஃபிள் பண்ணுறதுக்கு, ட்ரஃபிள் வந்து மேலே கார்னிஷிங்க்கு நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அது ஸ்கொயர் ஷேப்பு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வருதோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி பண்ண போகிறேன். ஓகேவா, அதுக்காக ஜஸ்ட் இது வந்து கப் கேக், அதுக்கேற்ற டிசைன்ஸ்க்கு தேவையான அளவுக்கு பண்ணால் போதும். அதுவும் இது ஒரு பிகினர் இதுன்னும் போது நம்ம மற்றபடி கஸ்டமைசேஷன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த ட்ரஃபிள் வந்து நான் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுக்க போகிறேன், ஒரு 2 hours to 3 hours. ஸோ இதுக்கு கரெக்டான டைமிங்னு நீங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது அது நல்லா வந்து ஒரு கெட்டியாக அதை பால் பண்ண முடியும்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும்போது அதை வெளியில் எடுத்து பால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ட்ரஃபிளை வந்து கிளிங் ரேப் பண்ணியோ இல்லை ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சோ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுங்கள். இல்லைன்னா மேலே வந்து ஒரு ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது ஒரு இதே எடுத்து வச்சுருக்கேன்.
இது எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னா, இது வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுவோம் இல்லையா? நம்ம கப் கேக் மேல டிசைன்ஸ் பண்ணுவோம்ல விப்பிங் கிரீம்ல. அது கூட இத ஆட் பண்றதுக்காக இது ஒரு செக்ஷனா நான் தனியா எடுத்திருக்கேன். இது நான் ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ண மாட்டேன். நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தாலே போதும். ஓரளவுக்கு அதுக்கு லைட்டா கெட்டியாகும் நான் ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது. ஸோ அப்ப எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து சாக்லேட் ட்ரஃபிள்க்கு யூஸ் பண்றேன். நம்ம 2மே கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். தப்பு கிடையாது. பட் வந்து இப்ப நம்ம ஃப்ராஸ்டிங்க்கு நான் தனியா பிரிச்சா தான் அளவு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து 2ஆ டிவைட் பண்ணிட்டேன் இப்போது. ஓகேங்களா? ஸோ ஒன்று நான் ஃப்ரிட்ஜில் வச்சு கெட்டியாக்கி ட்ரஃபிள் பண்ணிடுவேன். நம்ம கேக் பண்ணி ஓவனில் இருக்கும்போதே கார்னிஷிங்கான ட்ரஃபிள் நான் ரெடி பண்ணிடுவேன். இதை வந்து அந்த ஃப்ராஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் அதை டிவைட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது கெட்டியாக இருக்குது. அதே கன்சிஸ்டன்சி தான் இதுவும் இருக்குது. ஆனால் இது வந்து நான் வந்து டெக்கரேஷன் மேலே ஒரு சாஸ் மாதிரி ஒரு சாக்லேட் சாஸ்லாம் இருக்குது இல்லையா? அது மாதிரி அதில் ட்ரிசில் பண்ணுறதுக்காக பண்ண போகிறேன். ஸோ அதனால் இது கூட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஒரு இன்னும் கொஞ்சம் தின்னாக வேணும் அந்த கன்சிஸ்டன்சினா நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து இந்த சாக்லேட்டுக்கு மேலே நல்லா நம்ம இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? டெசர்ட்டுக்கெல்லாம் சாக்லேட் சாஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்களா? அப்போ வந்து சாக்லேட் சாஸ் மாதிரி பண்ணோன்னா நீங்கள் வந்து க்ரீமுக்கு பதிலாக வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நமக்கு வந்து சாக்லேட் சாஸோடைய அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த சாக்லேட் ஓவர்லோட் கப் கேக்குன்றதுனால நான் எந்த விதத்துலையும் நான் வந்து சும்மா நிறைய வந்து மில்க் அது இதுன்னு ஆட் பண்ணல. ஸோ ஒரே இதே பிரித்து எப்படி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எடுத்த மெஷர்மெண்ட்டே பண்ணி 3ஆ டிவைட் பண்ணுங்கள். 2 அப்படியே 1 வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 ரூம் டெம்பரேச்சருக்கு அப்படியே இருக்கிறோம். ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது அதை அதில் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. இன்னொன்றில் க்ரீம் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றி இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி பண்ணும்போது ட்ரிசில் பண்ணும்போது அது வந்து ரன்னிங் கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பாருங்கள். இருக்கிற வரைக்கும் அந்த க்ரீம் ஆட் பண்ணுங்கள். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு கிளிங் ரேப்போ அலுமினியம் ஃபாயிலோ போட்டு வைங்க. இல்லைன்னா வந்து என்ன ஆகும்னா உங்களோட இது வந்து ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? அது நல்லா இருக்காது. அடுத்தது வந்து இந்த ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற இந்த சாக்லேட் கனாஷை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பைப்பிங் பேக்லேயும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய இப்போ டெக்கரேஷனுக்கான சாக்லேட் கனாஷ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கப் கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சாச்சு. அது கப் கேக் பேட்டர். இது வந்து சாக்லேட் கப் கேக். நார்மலாக நம்ம வந்து ஒரு செலிப்ரேஷன் கேக்ஸ் பண்ணுறோன்னா ஜென்ரலாக ஒரு ஸ்பஞ்ச் பண்ணுவோம். ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வெண்ணிலா ஸ்பஞ்சுனா சாக்லேட் ஸ்பஞ்சில் மெயினாக கொக்கோ பவுடர் வச்சு பண்ணுவோம். அப்புறம் ஃப்ளேவர் ஸ்பஞ்சஸ்லனா கலர்ஸு எசன்ஸ் ஊற்றி அந்த கலர்ஸ் வர வைப்போம். அதாவது வெண்ணிலா ஸ்பஞ்சிலேயே வந்து கலர்ஸும் எசன்ஸும் மாற்றினோன்னா ஃப்ளேவர் ஸ்பஞ்சஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ரெட் வெல்வெட்டில் வந்து லைட்டாக கொக்கோ பவுடர் அண்ட் கலர்ஸ் போட்டு அதை வர வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக நம்ம செலிப்ரேஷன் கேக்ஸ் பண்ணுவோம். பட் கப் கேக்ஸ் பண்ணும்போது மெயினாக வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா ஓவர்லோட் பண்ணி கொடுக்கணும் நம்ம. ஓகேங்களா? சாக்லேட்டு தான் ஓவர்லோட் பண்ணணும்னு கிடையாது. இப்போ ஒரு ஸ்ட்ராபெரி கப் கேக்னாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்ட்ராபெரியை வந்து ஓவர்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் மெயின் கப் கேக்குக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து சாக்லேட் ஓவர்லோட் கப் கேக் அப்படின்றதுனால நம்ம சாக்லேட் மிக்ஸ் பண்ணி தான் இந்த கப் கேக் பேட்டரை ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 120 கிராம் வந்து நான் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். ஸோ 120 கிராம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டார்க் காம்பவுண்ட்லேயும் எடுத்துக்கலாம், டார்க் கோபர்ச்சர் சாக்லேட்டும் எடுத்துக்கலாம். பட் 120 கிராம் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நான் 125 கிராம் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி இதை மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஓவனில் மெல்ட் பண்ணுறதா இருந்தால் ஓடிஜி ஆன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஓவன் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடிஜி ஆன் பண்ணுங்கள். ஸோ இதை மெல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஓடிஜியை பேக் மோடில் 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பட்டர் மில்க் ரெடி பண்ண போகிறோம். ஸோ 1/4 கப் மில்க்கு. ஓகேங்களா? 1/4 கப் மில்கில் நம்ம ஒரு 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் இல்லைனா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும் ஓரமாக. ஸோ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது வந்து பட்டர் மில்க் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ நான் இதை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது பார்க்கலாம். ஸோ 120 கிராம் வந்து நான் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். 125 கிராம் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட்லாம் நல்லா வந்து இதில் மிக்ஸ் ஆகணும். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து நம்ம இது லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா, நம்ம ஓவனில் வந்து நம்ம வச்சு எடுத்ததுனால, அதனால கொஞ்சம் இது வந்து அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற இது போடலாம். அதாவது எக்கு ஆட் பண்ண போகிறோம், ப்ளஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம், பட்டர் மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது மூணும் வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் இதை நம்ம ஆட் பண்ணோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இப்போ சூடாக இருக்கும்போதே நீங்கள் முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றுனீங்கன்னா முட்டை வந்து இதுவாக ஆரம்பிச்சிடும், வேக ஆரம்பிக்கிற மாதிரி அப்படியே திரியாக ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் எக் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் இதுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் டைரெக்டாக இதுலேயே உடச்சி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். அது ஆறுறதுக்குள்ளே நான் இந்த பேட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு தான். எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க்லாம் பண்ண வேண்டியன்னு அவசியமே கிடையாது. மோஸ்ட்லி கப் கேக்கில் வந்து நம்ம வந்து நார்மல் பட்டர் பேஸ்டு ஃபுல் பட்டர் வந்து நல்லா க்ரீமி டெக்ஸ்டரில் பண்ணுற கேக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணோம். க்ரீமி டெக்ஸ்டரில் பண்ணுற பட்டர், அந்த பட்டர் மெயினாக வச்சு க்ரீமியாக பண்ணுற அந்த கேக் பட்டருக்கு தான் நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவைப்படும். இந்த மாதிரி இதுக்கு வேண்டாம். ஓகேவா? இது கூட வந்து 1/3 கப் வந்து வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பட்டர் மில்க் தெரியுதா, ஏடாக இருக்குது பாருங்க, நல்லா வந்து ஏடாக வந்திருக்குதா. ஸோ இது 1/4 கப். ஸோ நம்ம வாட்டர் ஆட் பண்ணியாச்சு, பட்டர் மில்க் ஆட் பண்ணியாச்சு அண்ட் வாட்டர், இது மூணும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, தனித்தனியாக தெரியக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அண்ட் தென் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில். ஆயில் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சருக்காக யூஸ் பண்ணுறது தான். இப்போ நான் சிலதுலலாம் நான் எக்கு நிறைய போடும்போது வந்து 60 ml ஆயில் இல்லைனா மெல்டட் பட்டர் ஊற்ற சொல்வேன். 80 ml ஆயில் இல்லை 8 ml வந்து மெல்டட் பட்டர் ஊற்ற சொல்வேன். ஸோ அதே ரீசன் என்னென்னா, ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணோன்னா நம்ம மேலெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிலாக வந்துடும், டச் பண்ணிங்கன்னா ஒரே ஆயிலாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆயிலை வந்து கம்மி பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி மெல்டட் பட்டர்ஸ் அதிகம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ் பண்ணோன்னா இன்னும் கேக் க்ரம்ஸ்க்கு வந்து ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும், அந்த சாஃப்ட்னஸ்க்காக தான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெட் இன்க்ரீடியன்ட்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு பாதி ஊற்றிட்டு, ஏன்னா சூடாக இருக்குது, இது வந்து நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து சாக்லேட் எசன்ஸுமே இருக்குது அதுவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட விட்டுடலாம். ரீசன் என்னென்னா, டார்க் காம்பவுண்டில் வெண்ணிலா ஃப்ளேவர் நமக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி லம்ஸாக இருக்குல்ல, உடனே நீங்கள் போய் அதை திரும்ப வந்து மெல்ட் பண்ணிலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, இதை அப்படியே ஊற்றிடுங்க. இது சாக்லேட் கேக் தான், அதனால் அதுவும் நல்லா மாய்ஸ்டாக வரும் நம்ம டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறதுனால. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த குட்டி குட்டி லம்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆகாது, அது அந்த பேக்கிங்லேயே வந்து கரைஞ்சிரும். பட் என்னென்னா, மிக்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதுவுமே தனியாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஆயில் கூட தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், ஆயிலும் தண்ணியும் அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்கு தான் இந்த பட்டர் மில்க்கு மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் போடும்போது அது மற்றது கூட அது மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ப்ளஸ் 1/4 கப் வந்து மைதா, கேஸ்டர் சுகர்,
200 gram. Cocoa powder 4 tablespoon. And then பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எக் இருக்கும்போது நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து எக்கை நல்லா வந்து பீட் பண்ணி வால்யூம் ரைஸ் ஆனால் தான் நம்ம பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. பட் நம்ம இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணல. சாக்லேட் பேஸ், மெயின் வந்து சாக்லேட் அண்ட் பட்டர் பேஸ் இந்த கேக் பண்ணுறதுனால பேக்கிங் சோடா கம்பல்சரி ஆட் பண்ணணும். இது வந்து நம்ம ஒரு half a teaspoon கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்ககிட்ட கேஸ்டர் சுகர் இல்லைன்னா நார்மல் நம்ம கிரானுலேட்டட் சுகர் இருக்கு இல்லையா, டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுறதே 1-2 பாதியாக அரைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய வெட் இன்க்ரீடியன்ஸ் உடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி தான் இந்த பேட்டர் ரெடி பண்ணுறது. ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய கப் கேக் பேட்டரில் இது பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் இதுவை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. 170 டிகிரியில் பேக் மோடில் மினிமம் 10 to 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து 20 to 22 minutes வந்து பேக் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 4 பேப்பர் வச்சுட்டு ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் 4 ஃபில் பண்ணுங்கள். ரீசன் என்னென்னா பறக்கும் இந்த இது. நீங்கள் பேட்டர் ஊற்றினா தான் அது செட்டில் ஆகும். ஊற்றும் போது ஒருத்தர் கலக்கிக்கோங்க. ரீசன் என்னன்னா, நம்ம அந்த டார்க் சாக்லேட் சம்டைம்ஸ் அப்படியே கீழே போய் நின்றுடும். அதனால கலக்கி ஒரு 4 இது ஊற்றிடுங்க. அடுத்த 4 ஊற்றும் போது டக்குன்னு கலக்கிடுங்க. ஓகேவா? சைடில் டின்னில் பட்டால் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லுத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். கப் கேக் வந்து நான் ரெடி பண்ணேன். கப் கேக் பேட்டரு இதை வந்து 22 செகண்ட்ஸ் வந்து நான் பேக் மோடில் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம பண்ணிருக்கு வந்து அரௌண்ட் 16 to 18 கப் கேக்ஸ் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ 12 இது இருக்கிற கப் கேக் மோடில் தான் ஊற்றிருக்கிறேன். ஸோ நான் இதை பேக் பண்ணிவிட்டு மிச்சம் பேலன்ஸை நான் செகண்ட் டைம் பேக் பண்ணிப்பேன். ஓகேங்களா? இருக்குன்றது பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த இது கேக் வந்து பேக் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே சாக்லேட் ட்ரஃபிள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் அதில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரீசர் நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடியே அந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்கிறத நம்ம திரும்பவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கார்னிஷிங்கன்றதுனால இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுக்க போகிறேன். அண்ட் தென் இதை வந்து நம்ம இந்த கொக்கோ பவுடரில் வந்து ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கொக்கோ பவுடரில் இது பண்ணிக்கலாம், ரோல் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். லைட் கொக்கோ பவுடர் இருக்குது, நல்லாயிருக்கும். எங்கிட்ட லைட் கொக்கோ பவுடர் இல்லை. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து இந்த இது இருக்கு இல்லையா, சாக்லேட் ரஃபில் ஐசிங் சுகர் இருக்குல்ல, அதில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொக்கோ பவுடர்லையும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியுதா இது எவ்வளோ வந்து டைட்டாக வருதுன்ட்டு எனக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் அந்த டைட்னஸ். அதுக்காக தான் வந்து 3:1 ரேஷியோ நம்ம எடுக்கிறது. ஓகே, இந்த மாதிரி தான். ஸோ இல்லை அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு இதில் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோ. திரும்பவும் இதை நம்ம வந்து செட் பண்ணணும். நம்ம
நான் இப்போ 12 கப் கேக் ஊற்றிருக்கேன்ல, அந்த 12 கப் கேக்குக்கு வேண்டியது நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறது வந்து நான் சேலுக்கெலாம் பண்ணலை, உங்கள் வீடியோக்காக எடுக்கிறது தான். ஸோ அதனால் நான் வந்து மிச்சம் வந்து நார்மல் பிளெயின் கப் கேக்காக பண்ணி வச்சுப்பேன் நான் வீட்டில். ஓகேங்களா? ஏன்னா ஃபுல்லாக அந்த ஃப்ராஸ்டிங் பண்ணி அந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதில் மிச்சம் ஒரு அந்த 4 to 6 கப் கேக்ஸ் வந்து நான் பிளெயினாக திரும்ப வந்து செகண்ட் டைமு பேக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்பேன். அதுக்கு ஃப்ராஸ்டிங் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நான் 12 பண்ணிட்டதுனால அந்த 12க்கு கார்னிஷ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கொக்கோ பவுடரோட நான் வந்து ரோல் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜ்லேயே செட் பண்ணி வச்சுடுங்க. தேவைன்னும் போது மட்டும் நம்ம வெளியில் எடுத்து பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த ஷெல்ஃப் லைஃப் எல்லாம் வந்து கேட்குறீங்களா? இப்போ ஷெல்ஃப் லைஃப் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஜென்ரலாக என்ன யோசிக்கணும்னா, இப்போது ஒரு பொருள் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம், அந்த பொருளுக்கான ஷெல்ஃப் லைஃப் என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு பொருள் வந்து ஒரு வாரம் தான் இருந்துச்சுன்னா, ஸோ டோட்டல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த கேக்குடைய இது வந்து உங்களுக்கு 1 வீக்குக்கு தான் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். ஓகே, வெளியில் வச்சிங்கன்னா இதனோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 3 to 4 days, இதில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் அப் டு 7 to 8 days வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே வந்து அந்த ஃப்ராஸ்டிங் எல்லாம் வந்து இதுவாகாது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் நான் வந்து 5, 6 பண்ணிட்டேன். நீங்கள் பெருசாக வேணாலும் பெருசாக பண்ணிக்கலாம், இதை விட குட்டியாக வேணும்னாலும் குட்டியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த 12 ரோல் இது தேவையானது பண்ணிவிட்டேன். இதையும் ஃப்ரீசரில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய கப் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்லிங்கு, ஃப்ராஸ்டிங்கு ப்ளஸ் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை எடுத்து நம்ம ஒயரிங் ரேக்கில் வச்சு நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதுக்கு வந்து டிசைனிங்லாம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ண முடியாது, பண்ணிங்கன்னா பிரேக் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இது மாதிரி கப் கேக்ஸில் வந்து லைட்டாக மேலே பிரேக்ஸ் வர்றதுன்றது காமன் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து பிரேக் வருதுன்னு இதுவாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ப்ரிக் பண்ணி பார்த்துட்டு எடுங்க பேக் ஆயிருக்கான்னு. ப்ரிக் பண்ணுறது வந்து சென்டரில் தான் ப்ரிக் பண்ணணும், ஓரத்துலலாம் ப்ரிக் பண்ணக்கூடாது. ஓரத்தில் ப்ரிக் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா எப்போவுமே கார்னர் தான் ஃபஸ்ட்டு பேக் ஆகும், அதுக்கப்புறம் தான் சென்டர் பேக் ஆகும். அதனால் சென்டரில் ப்ரிக் பண்ணி எடுக்கிறது தான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ இது எப்போவுமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் வந்து இப்படி டேப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சைடெல்லாம் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எடுத்து ஒயரிங் ரேக்கில் வைக்கலாம். நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. நம்ம வந்து எப்படி நான் வந்து ஒரு ப்ரௌனி போட்டேன், அதில் என்ன அதிகமாக இருந்தது, சாக்லேட்டும் பட்டரும் தான் அதிகமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த சாக்லேட் கப் கேக்லேயும் வந்து இது அதிகமாக இருக்குது ஃப்ளார் கண்டென்ட்டை விட. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பொறுமையாக தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். நார்மல் கேக்ஸ் மாதிரி டக்கு டக்குன்னு இழுக்காதீங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே இதை எடுக்கிறேன்னா சைட் வந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விட்டுட்டு தான் எடுக்கணும் நான். ஓகேங்களா? இப்படி தான் எடுக்கணும். நார்மல் கப் கேக்ஸ் மாதிரி எடுக்காதீங்க. ஓகே, எடுத்து நல்லா வந்து இது ஒயரிங் ரேக்கில் ஆறட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு நான் 1.5 கப்பு வந்து விப்பிங் க்ரீமாக விப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் இந்த ஹவு டு விப் த விப்பிங் க்ரீம் நான் உங்களுக்கு வந்து நிறைய இது போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ண ப்ராசஸே நம்ம திரும்ப திரும்ப பண்ண வேண்டாம். எப்படி இருந்தாலும் இந்த விப்பிங் க்ரீம் வர இதுலலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு விப் த விப்பிங் க்ரீம்னு கொடுத்துருப்பேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நான் வந்து 1.5 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, விப் பண்ணி எடுத்ததுக்கு நம்ம வந்து ஒரு இது ட்ரஃபிள் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இன்னொரு இதில் இருக்கிறதுல தேவையான அளவு, ஓகேங்களா, அந்த கலருக்காக நான் வந்து இதில் பாதி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவேன். இப்போ இதை திரும்ப ஒரு தடவை ஆல்ரெடி இது டிப் பண்ணியாச்சு. ஸோ இது கூட நம்ம மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போவே பாருங்கள், அதில் நமக்கு பாதி போட்ட உடனே நல்ல கலர் வந்துருச்சு. ஓகே, உங்களுக்கு ஃபுல்லுத்தையும் போடணுன்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ இவ்வளோ தான் இருக்குது நமக்கு. ஸோ நான் அதனால் இந்த குவான்டிட்டி அப்படியே இதில்
வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணல, வேஸ்ட் பண்ண மாட்டேன். நம்ம எடுத்து வந்து திரும்ப ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கலாம். வந்து ஃபுல்லி வந்து சாக்லேட் ஓவர்லோட் கப் கேக்கு, அதனால் சாக்லேட் போடாமல் சாக்லேட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது, சாக்லேட் எசன்ஸ் யூஸ் பண்ணுறது ஸ்மெல்லுக்கு, அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே சாக்லேட் ஓவர்லோடு, சாக்லேட் ட்ரஃபிள் இதெல்லாம் வந்து ரேட் அதிகம் தான். ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து கப் கேக்குக்கு ஆல் டைம் ஃபேவரட் நான் ரோசப் நாசில் தான் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் கப் கேக் சைஸ் தான் பண்ணியிருக்கிறது. ஸோ டோட்டலி எனக்கு வந்தது வந்து 18 கப் கேக்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 12 பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு 6 பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ டோட்டலி வந்து 18 இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் உங்களுக்கு விப்பிங் க்ரீம் வந்து பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் விப் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது அப் டு 1 வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய கப் கேக்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இதில் சாக்லேட்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு வகையான ப்ரௌனி கப் கேக்குன்னு கூட, ப்ரௌனி சாக்லேட் கப் கேக் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது வந்து நான் ஒரு பீஸ் நான் உங்களுக்கு இது வந்து இது பண்ணியே காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. இது டார்க்காக இருக்குது, பட் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே பாருங்கள். நல்லா வந்து ப்ரௌனி மாதிரி நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். சாக்லேட் ஃப்ளேவர் செமையாக இருக்கும் இந்த கப் கேக்கில். ஸோ அதனால தான் அகைன் இப்போது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு கப் கேக் போடும்போதே சொல்லியிருக்கேன், பொறுமையாக பண்ணுங்கள். இது வந்து நான் சொன்ன மாதிரி சாக்லேட்ஸ் நிறைய இருக்குது, டப்புன்னு போட்டு அமுத்திடாதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து ஃப்ரீசரில் செட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கார்னிஷிங் பண்ணுறதுக்குலாம் இது யூஸ் ஆகும். ஓகேவா? பொறுமையாக எப்படின்னு பாருங்கள், இப்படி பொறுமையாக வச்சு பொறுமையாக இது மாதிரி ஸ்க்ரூ மாதிரி இப்படி திருகுங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வரும். நீங்கள் பட்டுன்னு ஸ்பீடாக அமுத்துனீங்கன்னா பிரேக் ஆகிடும் உங்களுடைய கப் கேக்கு. இதுவே பாருங்க அப்படி வந்திருக்குன்னு. பட் நம்ம மேலே ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ பொறுமையாக வைங்க, லைட்டாக. ஓகே, ஸோ இது மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து சென்டரில் ஹோல் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் 12 கேக் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறது, நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன்ல ஒரு சாஸ் மாதிரி கொஞ்சம் க்ரீம் அதிகமாக போட்டு லாஸ்ட்டில் ட்ரெஸ்ஸிங் பண்ணலான்னு. ஸோ அதுலேயே தான் நம்ம வந்து இப்போ ஃபில்லிங் பண்ண போகிறோம். இந்த டிப்பை வந்து இப்படி பிடிச்சிக்கணும் நீங்கள், ஏன்னா இது ரொம்ப ஒழுகும். ஸோ அதனால கரெக்டாக ஃபுல் ஆன உடனே ஓகே. ஸோ இதுலேயே கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. பாதி க்ரீம் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் பாதி வச்சுக்கலாம் நம்ம, அவ்வளோதான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பேலன்ஸை நம்ம டிசைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த டிப் வந்து வெளியில் வரணும் அப்படி. ஓகேங்களா? இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வெளியில் வரும்போது இது பண்ணணும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு எங்கே வச்சு காட்டுறேன். சென்டரில் இப்படி பண்ணி இது உங்களுடைய இதுதான் டிசைன். நீங்கள் வேறு எதனா டிசைன்ஸ் போடணுன்னா கூட அழகாக போட்டுக்கலாம். ஓகே, இதில் காட்டுறேன். கப் கேக் சுற்றி ஜஸ்ட் மேலே ஒரு கூம்பு மாதிரி இப்படி நிற்க வச்சுட்டிங்கன்னா போதும். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் நான் பண்ணிட்டு காட்டுறேன்.
ஸோ இப்போது நான் எல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கார்னிஷிங். ஓகேங்களா? ஸோ கார்னிஷ் அந்த ட்ரஃபிள் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் இதில் சாக்லேட் ட்ரஃபிள் வந்து நீங்கள் கார்னிஷிங் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சாக்லேட் சாஸ் வந்து நீங்கள் ஊற்றலாம். சாக்லேட் சாஸ் இது இல்லைனாலும் ரெடிமேட் ஹெர்ஷீஸ் வருது இல்லையா, அந்த சாக்லேட் சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது இல்லைன்னா இது கூட வந்து கொக்கோ பவுடர் வந்து இப்படி ஜலிச்சா மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சாக்லேட் ட்ரஃபிள்ஸ் வைக்கலாம். இல்லை சாக்லேட்ஸே கூட நீங்கள் வந்து இது மேலே டெக்கரேஷன்ஸ்க்கு வைக்கலாம். இல்லை அதுவும் வேண்டான்னா அந்த குட்டி குட்டி சுகர் பால்ஸ் இருக்குல்ல, கோல்டன் சில்வர் கலர் கலராக வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த வெர்மிசெல்லியில் வருது, அதாவது நீட்டாக சேமியா மாதிரி வரும், அந்த மாதிரி சுகர் இதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற கப் கேக்குக்கு காமனாக யூஸ் பண்ணுற இது. ஓகேங்களா? நான் இப்போ இதிலே வந்து பேட்டர்ன் இருக்கிறதுனால நான் இதே வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு நான் வந்து அது பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான். ஓகே, இது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சாக்லேட் நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆயிடுச்சா? இப்போ நம்ம இதுக்கு மேலே சாக்லேட் ட்ரஃபிள் வச்சிடலாம். செட் பண்ணி வச்சுருக்கிறது இப்போது நான் இதை செட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை இது மேலே வச்சுருக்கேன். ஓகே, ஸோ என்னோட இதில் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்குது. யாருக்காவது அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கேக் பேக்கிங் அண்ட் ஃப்ராஸ்டிங் கிளாஸு ப்ளஸ் வந்து பேக்கரி ஸ்டைல் குக்கீஸு, அது இல்லாமல் ஹோம்மேட் சாக்லேட்ஸு, இது எல்லாமே வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு. இந்த 3 கிளாஸ் ஒன்றா எடுத்திங்கன்னா அதனோட ஃபீஸ் 3000 தான். இது ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இருந்து இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 10 டைப்ஸ் ஆஃப் விப்பிங் க்ரீமில் செய்கிற செலிப்ரேஷன்ஸ் கேக் கவர் ஆகும், 14 டைப்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் பேக்கரி ஸ்டைல் குக்கீஸ் கவர் ஆகும், அண்ட் தென் வந்து 50 வெரைட்டிஸ் ஆஃப் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே கஸ்டமைசேஷன் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி இன்க்ரீடியன்ட் இது வேணும், இதுக்கு பதில் எது நல்லது எது நல்லது இல்லை, ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் இதில் எடுத்திருப்பேன். ஸோ வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் நம்பர் 7010188340. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய சாக்லேட் ஓவர்லோட் கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் கிட்ஸ் கிட்ட நீங்கள் பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரிக்கெலாம் செஞ்சு வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு காலி ஆகிடும். ஸோ ஓகே, எனிதிங் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பல்க் ஆர்டர் ஏதாச்சும் வேணும், கப் கேக்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ், சாக்லேட்ஸு, கப் கேக்ஸு, மஃபின்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படி எங்கே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஆர்டர்ஸும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வேணுன்றவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒன் டைம் நீங்கள் பண்ணி பார்த்தாலே போதும், உங்களுக்கு சீக்கிரம் நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ கப் கேக்லேருந்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.